ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருக்கு படம். எங்க அண்ணன் வந்தாலே மாஸ் நீங்க வந்து பாருங்க ப்ரோ. மாஸ் படம்னா இது காலை படம் தேவை. துப்பாக்கி மச்சான் படம் பராசக்தி தான் உங்களுக்கு. ஒத்த இந்த மாதிரி படத்தை நான் பார்த்ததே இல்லை உமால. ஜனநாயகனுக்கு பத்துனா பராசக்தி ஹீரோனா ரெண்டுத்துக்கும் பவர் பவர். ஜனநாயகம் பராசக்தி பவர். ஒத்த சிவகார்த்திகேயன் ஆத்த தளபதி வேற லெவலுங்க. ஜெயம் ரவி வேற லெவல் ஆக்ட் பண்ணிருக்காரு. செமையா இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, பயங்கரமா இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஸோ இந்த பொங்கலுக்கு கொஞ்சம் ஒரு பிளாஸ்டான படம். ஃபுல்லாக அந்த காலத்தில் இந்திய எதிர்ப்பை பற்றி என்ன நடந்ததோ அதை தான் எடுத்திருக்காங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. படம் நல்லா இருக்குண்ணா. ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். எல்லாரும் கேட்கறேன் தயவுசா தளபதி படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம். படம் பயங்கரமா இருந்துச்சு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாருமே போய் பார்க்கலாம், செலிப்ரேட் பண்ணலாம் படத்தை. அந்த அளவு நல்லா இருந்தது ப்ரோ. படம் நல்லா இருந்தது. பார்க்கலாம். நான் ரொம்பலாம் இல்லைண்ணா. ஓகே வெயிட் தலை இதுதான் ஜனநாயகம் தான் வெயிட்டிங். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதை விட ஜெயம் ரவி ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. செகண்ட் ஆஃப் வந்து பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக இந்தியா அப்போஸ் பண்ணுற மாதிரியானது. ஆக்சுவலாக ஃபுல் கம்ப்ளீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் தி பெஸ்ட். படத்தை போய் பாருங்க ஜி. ரெண்டாவது நீங்க 3 வாட்டி 4 வாட்டி பார்க்கலாம். படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், அதர்வா 3 பேர் ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்திருக்கோ அதை விட நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீன் ஷாட்டும் பிளேவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. படமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும். படமே பயங்கரமா இருக்கு ப்ரோ. நல்லா எல்லாமே பக்கா பண்ணியிருக்காங்க ப்ரோ. பக்காவா இருக்கு ப்ரோ. ஜெயம் ரவி கூட ஓகே தான் ப்ரோ. அவர் கேரக்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. மிச்செல்லாம் எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யாரோட கேரக்டர்னா சிவகார்த்திகேயன் கேரக்டர் தான் ப்ரோ ரொம்ப பவர்ஃபுல். அவர் தான் ப்ரோ லீடர். யார் சுதாகாங்கும் நல்லா தான் ப்ரோ டேரக்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லா தான் ப்ரோ. நான் வந்து எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போனால் இப்போ நல்லா தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கருணாநிதி அண்ணா அவங்களோட இதுவாகவும் காத்துவாங்க. ஸோ ஒரு ட்ரூத்ஃபுல் ஸ்டோரி தான். எந்த அளவு நல்லா எடுக்க முடியுமோ நல்லா எடுத்திருக்காங்க. என்ன 2-3 பாட்டை மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. பாட்டுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் படத்துக்கு தேவை இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி சுதாகாங்கிறாங்க இது ஈஸியாக தான் ப்ரோ இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே பண்ணுறது பயோகிராஃபி தான். இது ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்னால அவங்க வந்து என்ன நடந்திருக்கோ அதை வந்து அவங்க ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஸோ உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் இருக்கும். இது கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஃபைட் இருக்கும், நல்ல சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். சிவகார்த்திகேயனோட டாப் ஃபிலிம்னா நான் பர்சனலாக இதை சொல்லுவேன். ஏன்னா தமிழோட உணர்வு வந்து ரொம்ப அதிகமாக அவர் வந்து உள்வாங்கி நடிச்சிருக்கார். ஸோ அவர் வந்து கதையாக பார்க்கும்போது அவர் தான் ப்ரோ எல்லாம். அவரை தவிர்த்து கதை ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வில்லன் மோகன் ரவி ஆகட்டும் இல்லைனா அதர்வா எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருப்பாங்க. ரொம்ப க்ரூஷியல் ரோலாக இருப்பாங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து சிவகார்த்திகேயன் தான் ப்ரோ. பக்கா சிவகார்த்திகேயன் மூவி. ஆக்சுவலி ஹீரோயின் சும்மா ஒரு பதத்துக்காக இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வரணுமோ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோயின் வந்து அவங்க தான் அப்படி இருப்பாங்க ப்ரோ லாஸ்ட்டில். ஸோ அது வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு பர்ஃபெக்டான ரோலை என்ன அவங்க வந்து ரொமான்ஸ் வேணும்னு படத்தில் வச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தார். ஒரு செம்ம மூவி ப்ரோ. பேக்ரவுண்ட் எல்லாமே பிளாஸ்ட் தான் ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. லைக் எனக்கு பர்சனலாக இப்போ வந்த மூவியில் இந்த பாட்டு கொஞ்சம் எல்லா பாட்டும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு ப்ரோ. எப்போவுமே இப்போ வர மூவிலலாம் 1-2 பாட்டு சரியில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எல்லாம் பிளாஸ்ட். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அவருக்கு எல்லாமே அவர் கொடுத்த ரோலுக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு சார். ஜெயம் ரவி பயங்கரமாக இருந்துச்சு சார். பயங்கரம். அவரோட ஆக்டிங்லாம் பிச்சுட்டாரு அவரு. இந்த படம் அருமையாக தலைவா. எல்லாரும் வாங்க தலைவா. நாங்கள் உள்ள போய் படம் பார்த்துட்டு தான் வரோம். தளபதி படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம். மദ്രാസിலே அவர் ஆக்டிங்கை பார்த்தாச்சு. இதுவுமே நல்லா நடிச்சு சட்டிலாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அதர்வா கரெக்டான ரோல், ஜெயம் ரவி கரெக்டான ரோல், எஸ்கே கரெக்டான ரோல். எல்லாருமே அவங்க ரோல் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா அது நார்மலாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ போனால் பயங்கர அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. நல்லா இருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ மொழி எவ்வளோ ஃப்ரீயாக பேசுகிறோமோ தமிழ் மொழி, அது அப்போது வந்துட்டு அவங்க செம்மல்கள் அவங்க போராடி நம்ம இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா அதை அவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க. ரோல் இவங்க இதை பண்ணணும், இதை தான் கரெக்டாக பண்ணணும், இவங்க இதை சொன்னால் இந்த விஷயம் போய் ரீச் ஆகும் மக்களுக்கு அப்படின்றத கரெக்டாக இது பண்ணி குழந்தைக்கு கூட இந்த படம் புரியும். அந்த அளவுக்கு ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி. ஜிவி பயங்கரமாக இருக்குது. மியூசிக் அமரன்லே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிவி மியூசிக்கு. அதை விட ஒரு ஸ்டெப் எஸ்கேயோட 25th ஃபிலிம் இல்லையா எப்படி இருக்கும்னு நினச்சேன். பயங்கரமாக பண்ணியிருக்காரு.
100 அவருக்குமே இது 100 படம் தானே, நான் 100 மார்க் கொடுப்பேன் கண்டிப்பா. நிறைய சீன்ஸ் எல்லாம் எண்டிங் கேமியோலாம் நிறையா இருக்கும். நல்ல கதை சூப்பராக இருந்தது படம், பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். ஜெயம் ரவி வந்து நம்மளை வெறுக்க வச்சிட்டாரு. அந்த கோவத்தை வந்து எப்படி வில்லனா நம்ம வந்து பார்த்தா கோவப்படும்ல, அந்த அளவுக்கு கோவம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதர்வா வந்து சின்ன சீன்ஸ் தான் நிறைய, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இருப்பார். பட் அவர் பண்ண சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க, நல்லா இருந்தது பார்க்க. நான் அப்படியே நார்மலாக போனேன், சூப்பராக போச்சு படம், நல்லா இருந்தது. அதை என்ன அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி சொல்லணும்னா நானும் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு. பட் ஃபைனலாக லாஸ்ட் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் இருக்கும், நல்ல அவங்க அந்த ஒரு சீன் இருக்கும், அந்த சீன்னால தான் நம்ம சில பேர் அழுவ வைக்கிற மாதிரியே இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு பார்க்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதர்வாவை தான் கொண்டுட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இல்லை படம், வெறும் காமெடி இல்லை, ஒரே சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் தமிழை பற்றி புரியுற மாதிரி சொல்லிடுறேன். பழைய படம் பாட்டிக்கு தான் புரியும், நம்மளுக்கு புரியுது. நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே, என்ன உங்களுக்கு எது பிடிக்கல, நீங்க என்ன நினைச்சு போனீங்க? எது பிடிக்கல? ஒரு காமெடி இல்லை, ஒரே சீரியஸாக போயிட்டுருக்கு. நடுவில் லேக் ஆயிடுச்சு ஸ்க்ரீனு, போடுற படம் ஒரு மாதிரி டல்லாக போச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா நேற்று, இந்த படம் எப்படி ஓடி இருக்காது, கன்ஃபார்ம் ஓடி இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஜனநாயகன் வந்திருந்தா பராசக்தி இந்த பவரோட இருக்குமா? அண்ணன் தான், தம்பி தான், யாரும் யாரும் இல்லை, அண்ணன் தான், தம்பி தான், அவ்வளவுதான். எல்லாரும் ஒண்ணா தான் இருக்கும், யாருமே வந்து படம் நல்லா இருக்குண்ணே. பொங்கல் வின்னர் ஜனநாயகன் வந்திருந்தா ஜனநாயகன் தான் வின்னர். இப்போ இதனால வின்னர். படம் பார்க்கலாம், பொங்கலுக்கு ஜாலியாக எல்லாருமே நிறைய ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு.